வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த பார்வதி கம்ருதன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல. நம்ம நேத்தே சொன்னோம், இவங்களுக்கு எந்த கில்ட் எல்லாம் கிடையாது. இவங்க ஒன்றும் சீசன் 8 முத்துக்குமரன் கிடையாது. கில்ட்டில் வந்து கதறி அழுகுறதுக்கு இவங்களுக்கு எந்த கில்ட்டும் கிடையாது. திரும்பவும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் விஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் எழுந்தது. ஆனால் விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரொம்ப சாஃப்டாக டயர்டாகிட்டு அவர் அடி வாங்கின மாதிரி போய் அடிங்க சார் அப்படின்னா அடி வாங்கினதுக்கு அப்புறம் பேசுவாங்கல்ல, அந்த டயர்ட் டோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போனார். இப்போ திரும்பவும் அந்த தப்பை பண்ணுறாங்க. நைட்டு பர்பஸாக மைக்கை எடுக்க சொல்கிறாங்க. இவங்க மைக்கை அப்படி கழட்டி விட்றாங்க, பேசுகிறாங்க. பிக் பாஸ் வான் பண்ணுறாரு. திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டு, திரும்ப அடுத்து சீக்ரெட்டு. என்ன சீக்ரெட்டாக பேசுகிறாங்கன்னா, பார்வதி சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப கூப்பிடுற நீ குழஞ்சி காதில் அப்படி சொல்கிறது அவர் ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நெளியிருது. இவங்க குழஞ்சி திரும்ப திரும்ப கூப்பிடுற நீ எங்கே கூப்பிடுவாங்க? அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற எங்கே? அந்த ஸ்மோக்கிங் ஜோனுக்கு தான். மருத்துவ முத்தம் கொடுக்குற இடம் இல்லை அது. ஸோ அதனால அங்கே கூப்பிடுறாங்க. அதை வேற இப்போ பிக் பாஸ் வந்து இதுக்கு மேலே பொறுக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நடு வீட்டில் வச்சு முச்சந்தில் நிற்க வச்சு அடிக்கிறதுனால அந்த மாதிரி போட்டு பொழந்தாரா. இது தமிழ் பிக் பாஸு. லாங்குவேஜ் வேற மாற்றி பேசுகிற, மைக்கை வேற எடுக்கிற ரூல் பிரேக் பண்ணிட்டு இருக்க தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வான் பண்ணாரு போன வாரத்தில். அப்போ வான் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை என்ன முட்டாளுன்னு நினைக்கணும் அப்படின்லாம் சொன்னார். இப்போ வந்து இனிமேல் நேரடியாக பனிஷ்மெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் உங்கள் ரெண்டு பேருக்கு கிடையாது, இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்டு. டீ காஃபி எதுவும் கிடையாது. அப்புறம் பால்லாம் எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் பண்ணுறங்க. முட்டை அது கூட கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் லக்ஸரிங்க. அங்கே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிச்சன் டீமில். தட்டில் எடுத்து சில தட்டுகளில் முட்டையெல்லாம் வச்சுட்டாங்க. தட்டில் வச்சா கூட பரவாயில்ல, இல்லை நீ பாதி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ரிட்டர்ன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ் கராரா. ஏன்னா எரிச்சல் இல்லை அது. ஒரு பக்கம் பார்த்தா மனசாட்சி இல்லையான்னு கேட்க தோணும். பட் இன்னொரு பக்கம் அவர் எவ்வளோ காண்டா இருப்பாரு பாருங்களேன். தொடர்ந்து ரூல் பிரேக் பண்ணுறாங்கன்னா இது உங்களுக்கும் இழைக்கப்படுற அநீதி. அதனால் நீங்கள் தட்டி கேளுங்க, பொங்கி எழுங்க அப்படிங்கிறது தான் அதை பண்ணாரு. இந்த பக்கம் விக்ரம் இறங்கி சம்பவம் பண்ணுப்பா அப்படின்னா, பார்வதி வந்து முந்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க விக்கல்ஸ் கிட்ட, விக்ரம் எனக்கு ஒரே எம்ப்ரேசிங்காக இருக்கு அப்படின்லாம் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணுறது, ஆக்ஷனில் காட்டுங்க, சாரிலாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக முடிச்சுக்கிட்டாரு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையாகவே வருத்தப்படுவாங்கல்ல, யாராக இருந்தாலும் வருத்தப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டாங்க, பெருசாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் இன்னைக்கு காலையில் மைக்கை கழட்டி வச்சுட்டு ஜாகிங் போகிறாங்களாம். ஜாகிங் போகும்போது பேசிட்டே போகிறாங்களாம். மைக் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடாதுங்கிறது ரூலில், பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே கானில் இருக்கிறாங்க, டீ இல்லை காஃபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முட்டையை கூட விடுங்க, டீ காஃபி ரொம்ப தேவைப்படும்லாங்க. அங்கே கேப்டன் வான் பண்ணுறாரு, மைக்கை மாட்டிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாதிரி மைக்கை மாட்டிட்டு ஓடினா அதுக்கு அப்புறமா அந்த கம்ரு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மற்றவங்கலாம் சொல்லுவாங்க, புலம்பிட்டு இருப்பாங்கல்ல. ரம்யா கூட நேற்று புலம்பிட்டு இருந்தாங்க. விக்கல்ஸ் இங்கே சொல்லியிருக்காரு டீ காஃபி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால கம்ருதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடுப்பாயிடுச்சான். அவர் அங்கே எதுவுமே பேசாமல் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறா, அப்படி இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, ரியாக்ட் பண்ணல, நான் பாட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்கிறா. அப்படி சொல்லுவாங்கல்ல, இன்னும் கழுவி ஊற்றிருக்கணும் அவங்க. இங்கே சொன்னதும் பார்வதி திரும்பவும் அதை தப்பு பண்ணுறாங்க. விக்கல்ஸ் பார்க்குறான், அவன் முன்னாடி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ருதன் அவன் முன்னாடி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திரும்ப அதை பண்ணுறாங்க. ரூல் பிரேக் இல்லையா அது? நீங்கள் விக்கலை வெறுப்பேத்தலுமா? இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி சாண்ட்ராவும் திவ்யாவும் இங்கே விக்கல்ஸை வச்சு செஞ்சப்போ அப்போ சொன்னாங்கல்ல, நீ விக்கல்ஸை வெறுப்பேற்றல, பிக் பாஸை வெறுப்பேற்றிட்டு இருக்க, ரூல் பிரேக் பண்ண அப்படின்னு. இதுவும் அந்த மாதிரி தானே. பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகும் பண்ணால் பார்த்துட்டு இருப்பாங்களா? இப்போ ஹவுஸ்மேட்ஸ்லாம் கூப்பிட்டு கேப்டன் அமித் வந்து சொல்கிறாரு, இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு, நாங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம், எங்கள் பார்வையில் நீங்கள் கில்ட்டாக இருக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி நீ சொல்ல முடியும்? உனக்கு தெரியுமா? தெரியுது என்ன? இதுக்கு மேலே என்ன தெரியணும்? திரும்ப நீ அதை பண்ணுறிய, குற்ற உணர்வு இருந்திருந்தா திரும்ப அதை நீ பண்ணுவியா? அடுத்த நாளே பண்ணுவியா? உன்னால மற்றவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா, கொஞ்சமாவது உணரணும்ல அதை. ஸோ அவர் வந்து சொல்றாரு, நீங்க எங்க பார்வையில் அப்படி தெரிலங்க, அதனால உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் ஃபுல்லா பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா அது எங்க கேமை அஃபெக்ட் பண்ணும். யாரு? இந்த கம்ரு. இவன் எவ்வளோ பெரிய உருட்டுன்னு தெரியும் இவனுக்கு. அது பார்வதி ஒரு மாதிரியான காஜி அப்படின்னா, இந்த பக்கம் இவன் டபுள் காஜி. இவருக்கு பார்வதியும் வேணும், இந்த பக்கம் அரோராவும் வேணும். அப்படி போனவன் தானே. இந்த வார்த்தையை புதுசாக கேட்குறவங்க வந்து ஷாக் ஆகலாம், என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வார்த்தை சொல்கிறோமேன்னு. ஐயோ இது ரொம்ப கம்மி, அவங்க நிறைய மேலே 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 பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க அவ்வளோ வெறி ஏற்றிட்டு இருக்காங்க. சபரி தூக்கி அடிச்சுட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எதையாவது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக நடந்துட்டு இருப்பாங்க. இதில் லவ்னு எதாவது பண்ணாங்கன்னா பரவாயில்ல, சரி அது ஏதோ கனெக்ட் ஆகுதுலாம். இது லவ் பண்ணாலே பார்க்க முடியாது, இதில் லவ்வும் கிடையாதான், வெளியில் ஆள் இருக்கான் அவங்களுக்கு.
ஆனா இங்க சரி லவ்வா அப்படின்னா இங்க லவ் கிடையாது. லவ் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் கொஞ்சம் மேல. வெளியே போனா பேசுவேன்னு கூட தெரியாது. இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் பண்றானுங்க, ஜோனுக்கு போறாங்க, பண்றாங்க, திரும்ப திரும்ப பண்றாங்க, ரூல்ல பிரேக் பண்றாங்க. ஆனாலும் திரும்ப 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 இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் மேலவா, லவ் இல்லையா, அப்புறம் என்ன கர்மம் இது, என்ன கன்றாவை இதை நீ பண்ணிட்டு இருக்கிற? இதுல வந்து கலர் ஆட் பண்றங்கிறதுக்காக தான் பர்பஸா அந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு வருது, பர்பஸா அந்த காஜித்தனங்கள் எல்லாம் பண்றது. ஒன்று லவ்னா கூட சரி, எப்போ வெளியே போய் கண்டினியூ பண்ண போறாங்க, அது 2 பேரும் வந்து லவ்ன்றது எப்போ வரும்னு தெரியாது, வந்துருச்சுப்பா அவங்க கண்டினியூ பண்ண போறாங்கன்னு விடலாம். இது அது கிடையாதுன்னு அவங்களே சொல்றாங்க திரும்ப திரும்ப. அப்புறம் என்ன என்ன கர்மம் அது? அதை பண்ணிட்டு அதனால மற்றவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் பண்றாங்க. இப்ப இங்க வந்து அப்படியே முற்போக்குவாதி மாதிரி பேசுறாங்க அந்த பார்வதி. இல்ல எங்களால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க மற்றவங்க யாரும் இவங்ககிட்ட பேசக்கூடாது, ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம் அப்படிங்கிறாரு. இப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க பார்வதி, அது எப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பீங்க நீங்க, இதெல்லாம் தப்புன்னு. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது தப்புன்னு தெரியுது, இந்த 2 பேர் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு வைக்கிறது தப்புன்னு தெரியுது. ஆனா ரூலை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தப்புன்னு மட்டும் உங்களுக்கு தெரியலையா? அங்க தெரியணும்ல. இதுல முற்போக்குன்னு பேச வர மாதிரி வந்து உருட்டு. இதுதான் இவ்வளவுதான் இவங்க முற்போக்கு. இவங்க காஜித்தனத்துக்கு இந்த முற்போக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து திருப்புறது. ஸோ எல்லாருமே இங்க வந்து கழுவி ஊத்துனாங்க. இதுல ஒரு 3 பேர் சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல, ரொம்ப தெளிவா சொன்னாங்க. கனி அக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் வந்து தத்தின்னு சொல்லிட்டு இருந்தோமா, இப்பதான் கொஞ்சம் ஏதோ ஸ்மார்ட்டா கொஞ்சம் பிளே பண்ற மாதிரி இல்ல பேசுற மாதிரியாவது தெரியுது. அவங்க சொல்றாங்க எல்லாருடைய லக்ஸரியும் எது கட் பண்ணாரு பிக் பாஸ், ஏன்னா நாங்க அதுக்கு வந்து உங்களை வந்து பாதுகாக்கணும், அது மாதிரி பண்ணக்கூடாது, உங்களை தடுக்கணும், உங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்க லக்ஸரி எல்லாம் பிடிங்கிருக்காங்க. பனிஷ்மெண்ட் எங்களுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. நீங்க ஜாலியா தான் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே தப்ப. ஸோ அப்போ வந்து நாங்க உங்களுக்கு பனிஷ் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அடுத்து சாண்ட்ராவும் இதான் சொல்றாங்க, 2 பேரை பிரிச்சு தான் வைக்கணும் அப்படின்னு போது இப்போ வந்து உடனே வந்துட்டாரு அந்த கம்ரு, அந்த மக்கு இருக்குதுல்ல, அந்த மக்கு வந்து சொல்லுது. அவனுக்கு உதாரணம்லாம் பாருங்களேன். சாண்ட்ரா கிளியரா சொல்றாங்க இவங்க 2 பேரை பிரிச்சு வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றது என்ன, இது பக்கத்து ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்ற மாதிரி, என்ன பாயிண்ட் இதெல்லாம் ஒரு பாயிண்டா? டே மக்கு, இந்த மக்குக்கு எது பாயிண்ட்னா ஜட்டியை வச்சு ஏதாவது உதாரணம் கொடுக்கணும். ஏன்னா அரோரா கிட்ட கொடுத்தா அப்படி இல்லை, ஆல்ரெடி இந்த சுபிக்ஷா கிட்ட கொடுத்தான்ல, அந்த மாதிரி ஜட்டியை வச்சு ஏதாவது உதாரணம் கொடுத்தா அதுதான் சரியான பாயிண்ட்னு சொல்லுவாங்க. தெளிவா ஆடினாங்க. இந்த கேம் ஆடினா சாண்ட்ராக்கும் ஸ்கோர் ஏற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியரா சொல்றாங்க 2 பேரை பிரிச்சு வைக்கணும். ஏங்க எங்கெங்க ரூல் பிரேக் ஆகுது, எப்பெல்லாங்க இவங்க ரூல் பிரேக் பண்றாங்க? பார்வதி கம்ருதன் தனியா மீட் பண்ணும்போது தானேங்க. ஏங்க மீட் பண்றாங்க? இந்த பர்சனலா பேசுறன்றதுனால தானேங்க. அப்பதாங்க அவங்க ரூலை பிரேக் பண்றாங்க. அதனால அவங்கள பேச வேணாம் சொல்றது கரெக்ட் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்க ஃபாலோ பண்ணணும்லாம் நம்ம சொல்லுங்க. இது எங்களுக்கு திரும்ப அந்த ரூல் பிரேக் நடக்கக்கூடாது, மறுபடியும் பிக் பாஸ் எதையும் புடுங்க கூடாது. இப்போ பிக் பாஸ் கூட ட்விட்டர்ல ஒரு கமெண்ட் படிச்சு சூப்பரா இருந்தது. இங்க அடுத்து என்ன பிக் பாஸ், ஏற்கனவே முட்டையை பறிச்சிங்க, பாலை பறிச்சிங்க, டீ காஃபியை பறிச்சிங்க, அடுத்து என்ன பாஸ் வந்து மசாலா ஐட்டம் சக்கரை இதெல்லாம் பறிக்க போறீங்களா பாஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கரெக்டா இருக்குல்ல, பறிச்சாலும் பறிப்பாரு பிக் பாஸ், பறிச்சா இன்னும் வெறியேற்றி விடலாம்ல எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும். போன வாரமாவது வந்து வார்னிங் கொடுங்கன்னு சொன்னோம், இப்போ ரெட் கார்டே கொடுங்க அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ பிக் பாஸ் சொல்லிட்டாரு, சேது சார் முன்னாடி சொல்லிட்டாரு, நம்ம சைடு ஏதாவது சொல்லணுமேன்றதுக்காக நம்ம ஒன்று பண்ணிட்டோம். அதை அவங்க மதிக்கல அப்படின்னா அப்ப யாரையுமே மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேத் அண்ணா வந்து வச்சு செய்ய போறாரு, அவர் பாத்துக்க போறாரு வீக்கெண்ட்ல வந்து அப்படின்னாங்க. ஸோ இது இப்படி இதுல எல்லாத்துக்கும் மேல கூட இருந்த கானா வினோத் அவரு ஒரு காமெடி பண்ணாரு. நிஜமாக நல்லா இருந்தது அந்த காமெடி. எல்லாரும் எழுந்து அவங்க பாயிண்ட சொல்லிட்டு இருக்கும்போது கானா வினோத் எழுந்து, ஆக்சுவலி எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு இருந்தா போதும், ஆனா டீங்கிறது ரொம்ப அவசியம், எனக்கு டீ இல்லாம இருக்க முடியாது, இப்ப டீ இல்லாம இருக்கிறேன், அதனால இவங்களுக்கு இந்த 1 வாரம் பனிஷ்மெண்ட்லாம் வேணாம், பேசாம இருக்கிறதெல்லாம் வேணாம், 2 வாரமா கொடுத்துருங்க அப்படின்னாரு. 2 வாரம் இல்லை, கடைசி வரை இருக்கிற வரை பேசவே கூடாது அப்படின்னு கொடுத்தாலும் அது சரிதான். இது வந்து ரொம்ப மக்களை இன்சல்ட் பண்ற மாதிரி, கேமை இன்சல்ட் பண்ற மாதிரி, பிக் பாஸை ஹோஸ்ட்டை ஒட்டு மொத்தமா இப்படி இன்சல்ட் பண்றாங்கன்னா, யாராவது ஒரு கண்டஸ்டன்ட் நார்மலா இதை ரூலை ஃபாலோ பண்ணனால கமல் சார் அப்படி வச்சு செய்வாரு. ஏற்கனவே அர்ச்சனாவை செஞ்சது உதாரணம், ஏற்கனவே அவங்க மும்தாஜை செஞ்சது உதாரணம். அந்த மாதிரி கமல் சார் இடத்துல இப்ப இருக்கிறது ஹோஸ்ட் விஜேஎஸ், நீங்க இருக்கிறது வந்து உங்க இடம் இல்ல, ஏற்கனவே கமல் சார் இருந்த இடம், அதனால அதை ஞாபகம் வச்சுங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்கு வக்கில்ல, அந்த வக்கில்லாத ஆள் நீ இதெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்து போட்டு பொழந்து ரெட் கார்டே கொடுக்கணும். கொடுக்குறாரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம ரெட் கார்டு அப்படின்னா தான் இவர் எல்லோ கார்டுக்காவது வருவாரு, அதுவாது வராரா பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.